ஹாய் பிபீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு மினி ஷார்ட் பார்த்துடலாமா? என்னடா இவன் ஒன் ஷார்ட்டே அப்படி தான் போடுவா, இதில் மினி ஷார்ட்டானு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைடா, இது அப்படியே ஸ்டோரி பாதியிலேருந்து போகிற மாதிரி. ஸோ இந்த குட்டி ஷார்ட்டோட நேம் ஹொய் பொண்டாட்டி. எஸ், அதுதான் நேமு. ஸோ உங்களுக்கும் தயாங்க்கும் மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. தாங்க ஒரு ஐடி எம்ப்ளாயி, நீங்கள் ஒரு நார்மல் கேர்ளா. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் ஒர்க்லாம் விட்டுட்டு சும்மா வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கும் தயாங்க்கும் ஜஸ்ட் ஒரு 3 years ஏஜ் கேப் உண்டு. அரேஞ்ச் மேரேஜ் தான், பட் ஆஃப்டர் மேரேஜ் யூ போத் ஃபெல் இன் லவ் வித் ஈச் அதர்ஸ். ஸோ இது போதும் இந்த குட்டி ஷார்ட்டோட இன்ட்ரோக்கு. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஸ்டார்டிங்லையே நீங்கள் கிச்சனில் தயாங்க்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது 2 ஹேண்ட்ஸ் உங்கள் ஹிப்பை ரேப் பண்ணுது. என்ன என் கரடி குட்டி எந்திரிச்சிருச்சா? அப்போவே ஏண்டி நான் எஞ்சிக்கும் போது என் பக்கத்தில் இருக்க மாட்டியா அப்படின்னு உங்கள் நெக்கில் அவன் ஃபேஸ் வச்சு மறைச்சி ஒரு மாதிரி பண்ணுறான். பக்கத்தில் இருந்தால் இந்த கரடி குட்டிக்கு எப்படி சாப்பாடு செய்கிறது? என் சாப்பாடு தான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி இப்படி கும்முன்னு நிற்கிதேடி. இதை விட டேஸ்ட்டாக வேறு சாப்பாடு இருக்கா என்ன? இல்லை இப்போது போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. நான் சமைச்சு முடிச்சிட்டேன், வந்து சாப்பிடுங்க. என்ன? சரி, அந்த சாப்பாடு இப்போ சாப்பிட்றேன், ஆனால் இந்த சாப்பாடு எப்போ கிடைக்கும் அப்படின்னு உங்களை அவன் பக்கம் டர்ன் பண்ணுறான். இப்படியே வைக்கப்பட்டுட்டே சமாளிக்கலாம்னு நினைக்காது என்ன? ஆல்ரெடி 3 days டி. 3 days இந்த பச்சை பிள்ளைய காய போட்டு வச்சுக்க. நீ இன்னிலாம் ஒரு நாள் கூட தாங்காதுடி. தயாங்மா, இன்னைக்கு நான் இந்த சாப்பாடை சாப்பிட்றேன், அவ்வளோதான். அச்சோ, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ போய் கிளம்புங்க, போங்க. பாருங்கள் எவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னு. ஓரண்டி, ஆனால் இருக்கு உனக்கு அப்படின்னு அவர் குளிக்க போயிடுறாரு. இது நீங்கள் அப்படியே ஃபுட்லாம் பேக் பண்ணி தேங்கோட பேக்கில் வச்சு விடுறீங்க. அப்புறம் ஒரு 15 minutesலையே தேங்க ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி ஹாலுக்கு வரான். சீக்கிரம் வைடி, லேட் ஆயிடுச்சு. எந்திரிச்சோடனே போய் குளிக்காமல் என்னை வந்து கொஞ்சிட்டு இருந்தால் லேட் ஆகாத பின்ன அப்படின்னு பேசிட்டு அவனுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறீங்க. நான் என்ன பண்ணுறது, நல்லா பாலில் ஊற வச்ச ரசமலாய் மணி இப்படி இருக்கேடி. என்னை விட்டால் ஆஃபீஸ் லீவ் போட்டு விடிய கொஞ்சம் இருப்பேன் உன்னை. அதெல்லாம் இன்னொரு நாள் கொஞ்சிக்கலாம் சார். இப்போ ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு, கிளம்புறீங்களா? ஏண்டி, அங்கே தான் அந்த சொட்ட மண்டையை சாவடிக்கிறான். சரி, நம்ம ஆசை பொண்டாட்டியை கொஞ்சம் மேன் இருந்தா விரட்டி விடல, நீ அவனை நைட்டு வந்து வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அவன் பேக் எடுத்துகிட்டு போகிறான். என்ன எதுவுமே கொடுக்காம போகிறாரு. தயாங், நடி ஏதாச்சும் மறந்துட்டீங்களா? நானா? இல்லையே, எதுவும் மறக்கலையேடி. இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லைடி, இங்கே பாரு, டை கூட கட்ட மாட்டிட்டேன், இதோ சாக்ஸ் கூட ஒழுங்காக போட்டிருக்கேன், அப்புறம் பேக்கும் எடுத்துட்டேன், நான் எதுவும் மறக்கலையே. அப்படியா? சரி போங்க அப்படியே அப்படின்னு சொல்லிவிட்டு கை 2 கட்டிட்டு டர்ன் பண்ணிக்கிறீங்க சைடாக நீங்கள் கோச்சிக்கிட்டு. என்னாடி ஒழுங்காக இருந்தவனை கிளம்புன்ட்டு இப்போது அதை மிரண்டிங்களான்னு கேட்குற? அதான் நீங்கள் எதுவும் மறக்கலைல்ல, அப்புறம் என்ன? கிளம்புங்க, போங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். தயாங்க அப்படியே உங்கள் ஷோல்டரை பிடிச்சி உங்களை அவன் பக்கம் திருப்பி உங்கள் நெத்தியில் இருக்க பேபி ஹேர்ஸை விளக்கி விட்டு, ஹாப்பியாடி போ அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு சீக்ஸ்லாம் அப்படியே பிங்கிஷா. நீங்கள் தயாங்கோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவனோட நோஸில் ரொம்ப ஹாப்பி. ஆனால் எகெயின் இப்படி மறந்து போன மாதிரி பண்ணாதீங்க. என்ன இது கஷ்டமாக இருக்கு. சரிடி அழகு பொண்டாட்டியே, இப்போது
மாமா ஒர்க் போயிட்டு வரேண்ணே. ஆ அப்படின்னு கண்ணடிச்சிட்டு வீட்டை விட்டு ஆஃபீஸ் போயிடுறான். இது நீங்கள் அப்படியே உங்கள் ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்லாம் பார்க்குறீங்க. இப்போ அப்படியே டைம் கொஞ்சமாக பாஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் ரூம் போயிட்டு டயர்டாக உட்காரீங்க பெட்டில். அப்போது ஆப்போசிட் வாலில் அழகா ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்குது. அதை பார்த்தோன்னே உங்கள் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது. காஸ் அது நீங்களும் தயங்கும் வெட்டிங் அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்துட்டே இருக்கப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஆ என்ன காலிங் பெல் அடிக்குது? இப்போ யாரும் வந்திருக்க போகிறா? எந்திச்சு போய் அப்படி டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. மேம், இது மிஸ்டர் கிம் தேங்க்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இது அவரோட வீடு தானே? ஆமாம், இது அவரோட வீடு தான். ஓகே மேம், இந்தாங்க இதில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பார்சலை நீட்டுறாரு. நீங்களும் சைன் பண்ணிவிட்டு அந்த பார்சல் வாங்குறீங்க. இவர் எதுவுமே ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டாரே, என்னவா இருக்கும்? சரி, அவர் வந்தோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பார்சல் அப்படியே உங்கள் ரூம் டேபிள் மேலே வச்சுட்டு படுத்துட்றீங்க. இப்போ டைம் அப்படியே ஈவினிங் 6 o'clock ஆகுது. நீங்கள் ஹாலில் உட்காந்து சாங்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அப்போது டோர் ஓப்பன் பண்ணி தேங் வராரு. நீங்கள் டோர் சவுண்ட் கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. தயாங், என்ன என்ன சீக்கிரம் வந்துட்ட? அது 1 hour முன்னாடியே. இதோ என் ஆசை பொண்டாட்டிய இப்படி வீட்டில் காக்க வச்சுட்டு நான் எப்படி வேலை பார்க்குறது? அதான் என் கண்மணியை பார்க்க ஓடி வந்துட்டேன். கண்மணியா? இதென்ன தயாங், புது செல்ல பேராக இருக்குது? ஆமாடி பொண்டாட்டி, என் நைனால உன் அத்தையா இப்படி தான் அப்படியே லவ் பொங்க பொங்க கூப்பிடுவார். அவ்வளோ அழகாக இருக்கும்டி பார்க்க. ஓ, அதான் சாரி, இப்போ என்ன அப்படி கூப்பிட்றீங்களா? ஆமாடி என் கண்மணியே. சரி, மாமா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கேனே, டயர்டாக இருப்பேனே, ஏதாச்சும் நல்லா பூஸ்ட் எடுத்துகிற மணி கொடுப்போமேனு குடிக்கிறியாடி நீ? சும்மா நின்று கேள்வி மட்டும் கேட்டுன்னு இருக்க அப்படின்னு வந்து அப்படியே சோஃபாவில் செட் பண்ணுறாரு. ஆச்சும் சரி சரி வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஏய் இவ வேற சொல்கிறத பட்டுன்னு புரிஞ்சுக்கிறாளா பாரு. உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே அவனோட லேப்பில் செட் பண்ணுறீங்க. அவன் இழுத்த ஃபோர்ஸில். ஏய் எங்கடி போகிற? நீங்கள் தானே எதாச்சும் கொடுன்னு கேட்டீங்க, அதான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரலான்னு போனேன். ஐயோ மிலிட்ரி, உன் பொண்ணுக்கு நீ ஒன்றுமே சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? ஐயோ. என் அப்பாலாம் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்கள் அம்மா தான் உங்களுக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்கல. பாருங்கள், வந்தோடனே டை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டீங்க அப்படின்னு ஸ்லோவாக அப்படியே அவனோட டையை கலட்டுறீங்க. அவன் உங்களோட ஹேரை அப்படியே காதுக்கு பின்னாடி ஒதுக்கி விட்டு உங்களை பார்க்குறான். தயாங், சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. எனக்கா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையேடி. சரி, எங்கே அதை? ரூமில் தான் வச்சுருக்கேன், வாங்க அப்படின்னு நீங்களும் தயாங்கும் உங்கள் ரூம் போகிறீங்க. இந்த நீங்கள் அப்படியே அந்த டேபிளில் இருந்து அந்த பார்சல் எடுத்து தயாங்கிட்ட கொடுக்குறீங்க. தயாங்கும் அப்படியே பெட்டில் உட்காந்து அந்த பார்சலை பிரிக்கிறான். நீங்களும் அப்படியே தயாங் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறீங்க. அவன் பார்சல் ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் 2 பேர் ஃபேஸ்லையும் அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுது. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஒரு வழியாக 3 months கழிச்சு இது நம்ம கைக்கு வந்துருச்சு. கல்யாணம் அன்னைக்கே கிடச்சது. உங்கள் அப்பா நான் தான் முதல்ல பாப்பன்னு எடுத்துட்டான். அப்புறம் எங்கேருந்து நாம் பார்க்குறது? இப்போவாச்சும் அனுப்புனாரே. அப்படியே எங்கள் அப்பாவை மட்டும் சொல்லாதீங்க, உங்கள் அம்மாவும் தானே நானும் பார்க்கணும்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்படியே எங்கள் அப்பா மட்டும் சொல்கிறது. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளடி. அதான் மகன் ஆல்பம் பார்க்கணுன்னு ஆசையாக வாங்கினாங்க. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் என்னவா? நானும் எங்கள் அப்பாவுக்கு செல்லந்தான். அதான் உன் தங்கச்சி இருக்கலடி, அவள் ஆல்பமை நல்லா பொறுமையாக உட்காந்து ஒன்றா ஒவ்வொரு நாளும் வச்சு திருப்பி பார்க்க சொல்லு. என்ன இருந்தாலும் நான் தான் எங்கள் அப்பாவுக்கு செல்லம், என் தங்கச்சிலாம் செகண்ட் தான். ஜோ, அப்போ பாவம் இல்லடி உன் தங்கச்சி.
ஏய் கூட்டின்னு வாடி அவளை. மாமா வேணா வாழ்க்கை கொடுக்கட்டாடி பொண்டாட்டி. ஆ என்ன சொல்கிற? தயாங் அதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் அப்படியே போட் பண்ணுறீங்க. தயாங் அப்படியே சிரிச்சிட்டே உங்கள் லிப்ஸை பிடிச்சி சாஃப்டாக கிள்ளுறான். சரிடி சரிடி கண்மணி, வா பார்ப்போம். அப்படின்னு 2 பேரும் ஸ்லோவாக ஒரு பிக்சராக உங்கள் மேரேஜ் ஆல்பம் பார்க்குறீங்க. அதை பார்க்குற ஒவ்வொரு செகண்ட்ஸும் உங்களுக்கு உங்கள் மேரேஜ் டே அன்னைக்கு நடந்த மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. அப்போ ஒரு பிக்சரில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து அப்படியே உங்கள் மேலே அரிசி தூவுற மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே நீங்கள் தேங்க் தேங்க் நம்ம எகெயின் இந்த மாதிரி பண்ணிக்கலாமா? ஒரு வாட்டி என்ன? அதெல்லாம் மேரேஜ் அப்போ தாண்டி பண்ணணும். அப்படிலாம் இல்லை, நம்மளும் பண்ணலாம். ப்ளீஸ் தயாங் ஒரே ஒரு வாட்டி என்ன? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஐயோ கடவுளே, மிலிட்ரி என்னையா நீ? தயாங் ப்ளீஸ், நான் தான் இத்தனை வாட்டி கேட்குறேன்ல. சரி சரிடி பொண்டாட்டி அழுவாத, போய் அரிசி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஹாப்பியாக சிரிச்சிட்டே கிச்சன் போய் ஒரு பவுலில் கொஞ்சமாக அரிசி எடுத்துகிட்டு வரீங்க. இங்கே வாடி அப்படின்னு உங்களை கூப்பிட்டு அவன் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு ஆப்போசிட்டாக உட்காந்துருக்கீங்க. தயாங் சிரிச்சிட்டே ஒரு வாட்டி தாண்டி என்ன? சரி சரி ஒரு வாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு அப்படியே எப்படி தாங்க பார்க்குறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே கொஞ்சம் அரிசி எடுத்து அப்படியே உங்கள் மேலே தூவி விடுறான். நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டே குதிச்சிட்ருக்கீங்க. தயாங் நல்லா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் மட்டும். இருங்க நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தயாங் மேலே அரிசி போட்டு அப்படியே 2 பேரும் விளாண்டுட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம். எனக்கு எகெயின் நம்ம இன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது. அப்போது இன்றைக்கி நம்ம மேரேஜ்னா இன்றைக்கி நைட் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான்றி. இதில் மட்டும் கரெக்டாக இருங்க. என்னடி சின்ன பையனை ஏமாத்த பார்க்குறியா? ஆடிங்கப்பா, ரொம்ப சின்ன பையன்தான். கண்மணி உனக்கு அவ்வளோதாண்டி. நான் தான் காலையிலே சொல்லிட்டு போனேன்ல, எனக்கு நைட்டு இந்த சாப்பாடு வேணும்னு. தயாங் எல்லாம் உங்களுக்கே ஓவராக தரல. இதில் என்னடி இருக்கு? என் பொண்டாட்டி, என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் சாப்பிடாம எவன் சாப்பிட்றது? அங்கே பாருடி, நான் தொடாமல் அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு. தயாங் என்னடி அவனை தேயாங்கிட்டு? எனக்கு தெரியாதடி பொண்டாட்டி, இன்றைக்கி நைட்டு எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். அச்சோ சரி சரி, ஃபர்ஸ்ட்டு வாங்க போய் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், எனக்கு நீ தான் வேணும். தயாங் குழந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் தான் ஓகே சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்னடி? வாடி அப்படின்னு இழுக்கிறான். இல்லை நீங்கள் போங்க, பாருங்கள் இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் இருக்கீங்க. நீங்கள் போயிட்டு சமத்தா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க. என்ன? கரெக்டாக போகிறதுக்கு எதுக்கிட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்? தயாங் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. என்ன? போங்க போய் முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே ஸ்லோவாக புஷ் பண்ணி பாத்ரூம் உள்ள தள்ளுறீங்க நீங்கள். அவனும் அப்படியே சினிங்கிட்டே டவல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தயாங் அப்படியே அவனோட நைட் அவுட்ஃபிட்டில் வரான். நீங்கள் பெட்டில் இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன்ல அந்த அவுட்ஃபிட்டு போட்டு அப்படியே ஒரு மாடி படுத்திருக்கீங்க. நீங்கள் தயாங் உங்களை பார்த்து பொண்டாட்டி என்னடி இது? அப்படின்னு ஸ்லோவாக உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படி ப்ளஷ் பண்ணிகிட்டே எஞ்சி உட்காரிங்க. ஐயோ கொல்றாளே, இங்கே பாரு, கட்டில் இட்ல உடஞ்சினா என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னா சொல்லிட்டேன் இப்போவே அப்படின்னு அப்படியே உங்களை ஹவர் பண்ணுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது.
பெட்ஷீட் அடியில் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் இறுக்கமாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கீங்க. அப்சல்யூட்லி நீங்கள் 2 பேரும் எதுவுமே வியர் பண்ணிக்கல. ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆனோனே நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. தேங் ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்காரு. அவர் ஃபேஸை பார்த்தோன்னே அப்படியே உங்கள் ஃபேஸ்லேயும் ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. நைட் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ குழந்த மணி தூங்குறத பாரு. ஸோ என் கரடி குட்டி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அவனோட நெத்தியில் கிஸ் பண்ணுறீங்க. இப்போது தேங்கும் அப்படியே ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். உங்களை பார்த்தோன்னே இன்னும் டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, ஏ என்னாடி அதுக்குள்ளே எழுந்துச்சிட்டேன், வா தூங்கு. இன்னும் தூங்குனா யார் சமைக்கிறது? ஏய் இப்பெல்லாம் உன்னால் எஞ்சிக்க கூட முடியாதுடி. நீ நின்று சமைக்க போறியா? ஒழுங்கா வந்து பர்றி, எல்லாம் மாமா பார்த்துக்கிறேன். அதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் நேற்று நீங்கள் ஓவராக போயிட்டீங்க. நான் மட்டும் மாடி பண்ணேன். வேணான்னு சொன்னலடி. வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இப்போ என்ன சொல்கிறல? இருக்குடி உனக்கு. அதெல்லாம் அப்படி தான். சரி போங்க, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க. ஏன்டி நீ வரல? இல்லை தயம், எனக்கு லெக்ஸ்லாம் செம்ம பெயினாக இருக்குது. அதுக்கு தான்டி மாமா இருக்கேன். நீ வாடி என் கண்மணியே அப்படின்னு அவன் எந்திச்சு ஒரு டவல் மட்டும் ஹிப்பில் ரேப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு பாத்ரூம் உள்ளே போகிறான். நீ ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது பொண்டாட்டி. மாமா உன்னை குளிக்க வைக்கிறேன் என்ன? தயாங் அதெல்லாம் வேணாம், நீங்கள் போங்க. இப்போதைக்கு என்னை விரட்டி விட்ற? எனக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது தயாங். ஏண்டி நைட்டு தான் ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு தொட்டது தாண்டி இப்போவும் இருக்கும். அஜோ தயாங், அப்போ லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ பாருங்கள். அதெல்லாம் முடியாதுடி. நான் தான் இன்றைக்கி ஒன்று குளிக்க வைப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணி ஷவர் ஆன் பண்ணுறான். ஷவர் அப்படியே உங்கள் 2 பேர் மேலேயும் கொட்டுது. தென் அப்படியே அவனும் நீங்களும் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வெளியே வரீங்க பாத்ரூம் விட்டு. கண்மணி நீங்கள் ரெஸ்டரி என்ன சமைக்கிறேன் வைக்கிறேன்னு கிச்சனில் வந்துடாத. அப்புறம் பெட்டில் இருந்து கூட எஞ்சிக்க முடியாத அளவு பண்ணிடுவேன். என்ன புரியுதா? சரிங்க சார். வேற என்ன? அதான் குட் பொண்டாட்டி. மாமா 10 நிமிஷத்தில் பட்டுன்னு ஒரு ஃபுட்டோடு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க் கிச்சன் போயிடுறாரு. நீங்கள் அப்படி வீட்டில் படுத்திருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலையே கிச்சனில் இருந்து ஏதோ பாத்திரம்லாம் விழுகிற சவுண்ட் கேட்குது. ஐயோ என்ன ஏதோ விழுகிற சவுண்ட்லாம் கேட்குது. என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு தெரிலையே. தயாங் என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னு கண்டினியூ பண்ணுறான் சமைக்கிறத. நடி நடி ஃபுட்டு ரெடி அப்படின்னு ரூம் உள்ள 2 பவுலோடு வரான். சார் அப்படி என்ன சமைச்சிங்க? இது பாத்திரம் விழுகிற சவுண்ட்லாம் கேட்டுச்சு. இது சாப்பிட்டு பார்த்துட்டு பேசுடி கண்மணி அப்படின்னு அந்த ஃபுட்டை எடுத்து உங்களுக்கு ஊட்டுறான். தயாங் என்னது இது சூப்பா? ஆமாடி, உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, அதான் இதை குர்றி கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கொடுக்குறான். நீங்களும் குடிக்கிறீங்க. தயாங் நல்லா இருக்கு, தேங்க்ஸ். பொன்னாடி நான் தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும். நேற்று நைட்டு நான் பண்ண சேட்டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்லடி. எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன்னு. அங்கே பாரு கச்சி வச்சது கூட அப்படியே தெரியுது. இங்கே எப்படி இருக்கே, நான் வேறு எங்கெங்கேயோ கடிச்சேனடி. அச்சோ அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, பயப்படாதீங்க என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிட்டே, கண்மணி இப்போ மட்டும் இல்லடி, எப்போவுமே இப்படியே ஒன்று அளவு இல்லாமல் காதலிச்சிட்டு
சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன். லவ் யூடி என் கண்மணியே அப்படின்னு உங்கள் பேக் நெக்கை ஹோல்ட் பண்ணி உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணுறான். சரி ஓகேடா, இதோட இந்த குட்டி ஷர்ட்டை முடிச்சுக்கலாமா? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கடா. ஸோ சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தென் நம்ம இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, டாடா, பை பை பேபிஸ், இஷ்கியூ ஆல்.